இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்ற கனவை சுமந்து பயணித்த இளைஞர்களில் இவரும் ஒருவர். ஜாம்பவான் சச்சினின் புகைப்படங்கள் இவரின் அறையை நிறைத்திருந்த காலம் அது. அதில் ஒரு புகைப்படம் மட்டும் இடம்பெறவில்லை. ஏன், சச்சினுக்கே எட்டாக்கணியாக இருந்தது அந்த புகைப்படம். அதுதான் சச்சின் உலகக்கோப்பையுடன் புன்னகைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படம். அந்த அற்புத தருணம் நிறைவேற தாம்தான் முக்கிய காரணமாய் திகழ்வோம் என அந்த இளைஞனுக்கு அப்போது தெரியாது. அவர்தான் இன்றளவும் நிறைந்த கிரிக்கெட் அறிவை பெற்ற வீரர் என அனைவராலும் பாராட்டப்படும் மகேந்திர சிங் தோனி. திறன் நிறைந்த பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடும் போதும், கடினமான இலக்குகளை துரத்தும் போதும் பதற்றம் அற்றவராய் களத்தில் நிதானமாய் காட்சியளிக்கும் தோனி 2004ஆம் ஆண்டு முதல் முறையாக சர்வதேச கிரிக்கெட்டில் காலடி எடுத்து வைத்தார். அதன் பின் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில்தான் தோனி என்ற சகாப்தம் உருவான தருணம் என்று கூட கூறலாம். தொடக்க ஆட்டக்காரர்களை தொடர்ந்து 3வது நபராக களம் கண்டு விசாகப்பட்டினத்தில் விருந்து படைத்த தோனி 148 ரன்கள் விளாசிய போது அனைவருக்கும் நம்பிக்கை அளித்தார். 2005இல் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டியில் 183 ரன்கள் குவித்து சாதனை படைத்தார். 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டித் தொடரில் அணி தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த தொடரில் இந்திய அணி கோப்பையை வெல்ல தோனியின் சில முக்கிய முடிவுகள் காரணமாக அமைந்தன. குறிப்பாக பாகிஸ்தான் அணியுடனான இறுதிப் போட்டியில் இறுதி ஓவரை அதிக அனுபவம் இல்லாத ஜோகிந்தர் சர்மாவை பந்து வீசச் செய்தார். இந்த முடிவு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த முடிவுதான் நிலைத்து நின்று ஆடி வந்த மிஸ்பாவை ஆட்டமிழக்கச் செய்ததோடு கோப்பையையும் இந்தியாவிற்கு பெற்று தந்தது. இந்த தொடர் வெற்றிக்கு பின்னர் படிப்படியாக இந்திய அணியின் டெஸ்ட், ஒருநாள், T20 அணிகள் அனைத்திற்கும் தலைமையேற்கும் பொறுப்பு அவரை தேடி வந்தது. இதன் பின்னர் அவர் அணியை வழிநடத்திய விதம் அவரது கிரிக்கெட் அறிவை உலகிற்கு பறைசாற்றுவதாக அமைந்தது. தோனியின் சாதனை பயணத்தில் முக்கியமானது 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டி. 1983ஆம் ஆண்டிற்கு பிறகு உலகக்கோப்பை இந்தியா வசமானது. அதற்கு முக்கிய காரணம் தோனி அணியை வழிநடத்திய விதம். யுவராஜ் சிங்கின் பந்து வீசும் திறமையை சரியான நேரத்தில் பயன்படுத்தியது, இறுதிப் போட்டியில் முன்வரிசையில் களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது போன்றவையே இந்தியா உலகக்கோப்பையை மீண்டும் கைப்பற்ற காரணமாய் அமைந்தன. 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு தோனியின் பயணத்தில் சாதனைகளும் சறுக்கல்களும் நிறைந்திருந்தன. 2013இல் சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றியது சாதனை என்றால், 2014இல் இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை இழந்தது சறுக்கல் எனலாம். தொடர்ந்து தோனி தலைமையிலான டெஸ்ட் அணி தோல்வியடைய ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த டெஸ்ட் தொடரின் மத்தியில் அணித்தலைவர் பொறுப்பில் இருந்து விலகியதோடு டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றார். 2014, 2016ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை, 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற 50 ஓவர் உலகக்கோப்பைகளில் தோனி தலைமையிலான இந்திய அணி சிறப்பாகவே செயல்பட்டது. ஆனால் 2015க்கு பிறகு இந்திய அணி ஒருநாள் போட்டிகளில் சில தொடர்களை இழக்க 2017இல் அணித்தலைவர் பதவியிலிருந்து விலகினார். இந்திய அணியை கேப்டனாக தாங்கி வந்தவர் அதன் பின் வீரராக தாங்கி வருகிறார். 3 வகையான ICC தொடர்களிலும் கோப்பை வென்ற முதல் கேப்டன், IPL கிரிக்கெட்டில் 3 முறை வாகை சூடிய தலைவன் என்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரனான தோனி கிரிக்கெட் வரலாற்றில் தமக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார்.